மார்பகம் கனமா இருக்கிறது, கை கால் உடம்பு வலி அதிகமாக இருக்கிறது, வயிறு கனமாக இருக்கிறது, இடுப்பு வலி, வயிறு வலி, தொடவலி அதிகமாக இருக்கிறது, கருமுட்டையோடைய வளர்ச்சியில் பாதிப்புக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு முதல்ல நான் அத்தனை கிலோமீட்டர் வாக்கிங் போவேன், அவ்வளோ ஜிம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன், ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜாயிண்ட்டே மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொபிலிட்டி அன்பு தோழிகளுக்கு இனிய வணக்கம். நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம், நிறைய பெண்கள் டாக்டர் எனக்கு சின்ன வயசு தான் ஆகுது, ஆனால் எனக்கு கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் என்கிட்ட டவுட்டாக கேட்டாங்க. டாக்டர் ஆனால் எனக்கு இதுக்கான எந்த சிம்டம்ஸுமே தெரியலையே அப்படின்னும் கேட்டாங்க. ஸோ உங்கள் கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் உங்கள் உடம்புல தெரியும், அது நீங்கள் என்ன அமினோ அமிலத்தை அதிகப்படுத்தி புரோட்டீன் உணவு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கருமுட்டையோடைய வளர்ச்சி சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன காரணங்கள், என்ன மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய பீரியட்ஸ் வரத்துக்கு ஒரு 10-15 நாள் முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீமென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம், மார்பகம் கனமாக இருக்கிறது, கை கால் உடம்பு வலி அதிகமாக இருக்கிறது, வயிறு கனமாக இருக்கிறது, இடுப்பு வலி, வயிறு வலி, தொடவலி அதிகமாக இருக்கிறது, கருமுட்டையோடைய வளர்ச்சியில் பாதிப்புக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப சோஷியலிஸ்டிக்காக பழகக்கூடிய ஒரு கேரக்டராக நீங்கள் இருப்பீங்க, ஆனால் திடீர்னு உங்களால் ஒரு ஃப்ரீயாக பேச முடியாத மாதிரி தனிமையை நீங்கள் நாடுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களுக்கு தூக்கம் வர்றது பார்த்தீங்கன்னா, பகலில் அப்படி ஒரு தூக்கம் வரும், ஆனால் இரவில் பகலை விட ரொம்ப சுறுசுறுப்பாக நீங்கள் விழிச்சிட்ருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். ஸோ உடல் வலி, கை கால் வலி இது ரொம்ப அதிகமாக இருக்கும். முதல்ல நான் அத்தனை கிலோமீட்டர் வாக்கிங் போவேன், அவ்வளோ ஜிம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜாயிண்ட்டே மூவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மொபிலிட்டி, உங்கள் மூமெண்ட் திடீர்னு கம்மியான மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதிகப்படியான மனச்சோர்வும் இருக்கும், அதே மாதிரி உடற்சோர்வும் இருக்கும். திடீர்னு காரணமே இல்லாமல் எல்லா விஷயத்தையும் மறந்துக்கிட்டே இருப்பீங்க. தூக்கமின்மையும் பிரச்சனையாக இருக்கும். ஸோ இது எல்லாமே கருமுட்டையோடைய வளர்ச்சி குறைவாயிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். இதுக்காக 3 விதமான அமினோ அமிலங்கள் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிம்டம்ஸ் எல்லாமும் குறையும், கருமுட்டை வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். என்ன மாதிரியான அமினோ ஆசிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீசாந்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலம். இது இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, இதுக்கு இன்னொரு பேர் விட்டமின் B5 அப்படின்னு சொல்கிறாங்க. இது தக்காளியில் இருக்குது. ஸோ தக்காளியை விதையை நீக்கிட்டு நீங்கள் சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம், இல்லை நல்லா சுடுதண்ணியில் கழுவிட்டு பச்சையாகவும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நீங்கள் தக்காளியை எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அமினோ அமிலம், அந்த லியூட்டின், ஜீசாந்தின் 2 அமினோ அமிலங்களும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, L-லைசின், L-அர்ஜினைன் அப்படின்னு 2 அமினோ அமிலங்கள் இருக்குது. இந்த அமினோ அமிலங்களும் கருமுட்டை வளர்ச்சி நல்ல ஆரோக்கியமாக வரத்துக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம கடற்பாசின்னு சொல்லக்கூடிய ஸ்பைருலினா நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாம். இது பொடியாகவும் கடைகளில் கிடைக்குது, கேப்சியூல்ஸாகவும் கிடைக்குது. ஸோ கேப்சியூலாக இருந்ததுன்னா மார்னிங் சாப்பிட்ட பிறகு 2 கேப்சியூல் வீதம் எடுத்துக்கலாம். பொடியாக இருந்ததுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த L-அர்ஜினைன், L-லைசின் 2 அமினோ அமிலங்களும் கிடைக்கும், உங்கள் கருமுட்டை வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா L-தைரோசின் அப்படிங்கிற ஒரு அமினோ அமிலம். இது பார்த்தீங்கன்னா வேக வைத்த வேர்க்கடலையில் இருக்குது. இது ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும், கருமுட்டை வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும், கரு நல்லா பதிஞ்சு வளர்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இது கூடவே உங்களுக்கு டீ காஃபி நிறைய குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கம்மி பண்ணிடணும்.
அதே மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ், மைதா சார்ந்த உணவுகள் நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்னா கம்மி பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கம்மி பண்ணிடணும். டெய்லி ஒரு சுண்டல் எடுத்துக்கோங்க, டெய்லி ஒரு கீரை எடுத்துக்கோங்க, டெய்லி ஒரு நட்ஸ் சாப்பிடுங்க, டெய்லி ஒரு சிட்ரஸ் பழம் எடுத்துக்கோங்க, டெய்லி ஒரு லீன் புரோட்டீன் மீன் மாதிரியான உணவு முறைகளை சேர்த்திக்கோங்க. கண்டிப்பாக குறைஞ்சிட்டு இருக்கக்கூடிய உங்கள் கருமுட்டை வளர்ச்சி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் ஆரோக்கியமான ஒரு தாய்மையும் அடைய முடியும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.